அரக்கோணம் அருகே டியூஷனுக்கு சென்றுவிட்டு தந்தையுடன் பைக்கில் வீடு திரும்பிய போது ஏற்பட்ட சாலை விபத்தில் +2 மாணவி ரீனா தனியார் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பலியானார். அரக்கோணம் சோளிங்கர் மாநில நெடுஞ்சாலையில் கும்பினிப்பேட்டை அருகே முன்னால் சென்ற வாகனத்தை தனியார் பேருந்து ஒன்று முந்த முயன்றதாகவும், அப்போது எதிரே வந்த பேருந்தில் உரசுவதை தவிர்க்க முயன்றபோது அங்கிருந்த பள்ளத்தில் பைக் இறங்கியதில் நிலை தடுமாறி தந்தை வேலு இடதுபுறமும் மகள் ரீனா வலதுபுறமும் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இருவரும் ஹெல்மெட் அணியாமல் சென்ற நிலையில் எதிரே வேகமாக வந்த தனியார் பேருந்தின் முன் சக்கரம் ரீனாவின் தலை மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய பேருந்து நிற்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் அந்த வழியாக வந்த தனியார் பேருந்தின் கண்ணாடியை கல்வீசி உடைத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.